கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேதம் வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மை செய்வார், உதவி செய்வார் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற நம் பிதா, அப்படி என்றால் அவர் பார்க்கிறது நமக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்மளை ஒரு கண்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம், யோசிக்காமல் இருக்கிறோம். வேத புஸ்தகம் சொல்லுகிறது, நாம் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற காரியங்களை ஒருவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உதவிகளையும் நன்மைகளையும் நீங்கள் அந்தரங்கத்தில் செய்யும் போது நமக்கு வெளியரங்கமான பலனை பிதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போ அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ தர்மம் செய்யும் போது அந்தரங்கத்தில் செய்யு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் பார்க்காதபடி செய்யு. இவர்கள் சொல்ல வேண்டும் என்று எண்ணாதே. அப்படி என்றால் உனக்கு பலன் முடிந்து விட்டது. இந்த பூமியில நீங்கள் வெளியரங்கமாய் யாருக்காவது உதவி செய்தால் நீங்க பலனை பெற்று கொண்டுட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்தரங்கத்திலே செய்தால் பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் வெளியரங்கமான பலனை அளிப்பார். அவர் வெளியரங்கமாய் பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு நமக்கு எல்லாம் வெளியரங்கமாய் நல்லா ட்ரெஸ் பண்ணுகிறோம், மற்றவர்களை கவரத்தக்கதான பேசுகிறோம், மற்றவர்கள் நம்மளை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்த அரங்கத்தில் நமக்கு ஏராளமான கேடுபாடுகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, யாருமே நம்மளை கவனிக்கவில்லை என்று சொல்லி வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் எல்லாவற்றையும் நாம் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரங்கத்திலே இயேசு கிறிஸ்து பார்க்கிறவராயிருக்கிறார், பிதா பார்க்கிறவராயிருக்கிறார். நீங்க அந்த ரங்கத்துல எப்படி இருக்கிறீங்களோ அதை எடுத்துதான் வெளியரங்கமான பலனை அவர் கொடுக்கிற தேவன். அதனால ஒருவருமே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு மறைவாய் இருக்க முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கை அந்த ரங்கத்திலும் நல்ல வாழ்க்கை, வெளியரங்கமாகவும் நல்ல வாழ்க்கை வாழ தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். இந்த காலை நேரத்தில் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்க அந்தரங்க வாழ்க்கையை சரி பண்ணும் ஆண்டவரே. வாயின் வார்த்தைகள், கண்களின் பார்வைகள், எங்கள் நடைகள், கைகளினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும். கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.